பல்வலியை சரி செய்யக்கூடிய ஒரு மருந்து எப்படி செய்யறதுன்னு இப்போ பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: கத்திரிக்காய் பழம், லவங்கம், நல்லெண்ணெய், கடுக்காய் பொடி. இப்போ நம்ம ஒரு தைலம் ஒன்று செய்ய போகிறோம். இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு வாணலை சூடு பண்ணிக்கலாம். ஒரு 100 ml நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் சூடாகிறதுக்குள்ள நம்ம கத்திரிக்காவை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். கத்திரிக்காய் வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய கத்திரிக்காய் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி லேசாக பழுத்த பழமாக பார்த்து எடுத்துக்கோங்க. கொஞ்சம் மஞ்சள் நிறமாக இருக்கணும். இதனோட காம்பை கட் பண்ணிடலாம். இது உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த விரலாம் நல்லா முத்தி போயிருக்கும். இந்த பழம் வந்து பிஞ்சாக இருந்ததுன்னா விதை முத்தாமல் இருக்கும். பழத்தில் விதை முத்தி இருக்கும். இதை சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இந்த கத்திரிக்காயில் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு லவங்கம் சேர்த்துக்கலாம். அதை 1-2 இடித்து சேர்த்துக்கலாம். இது கூட 1/2 ஸ்பூன் கடுக்காய் பொடி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த நுரை அடங்குற வரைக்கும் அடுப்பை ஸ்லோவில் வச்சு நல்லா காய்ச்சி எடுத்துக்கலாம். இந்த கத்திரிக்காயெல்லாம் நல்லா பொரியணும். அதனோட சத்துக்கள் மொத்தம் இந்த எண்ணெயில் இறங்கணும். இப்போ இந்த கத்திரிக்காய் நல்லா பொரிஞ்சிடுச்சு. நல்லா கலர் மாறிடுச்சு. இதை வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த தைலம் தயாராகிடுச்சு. இதை எப்படி செய்யறதுன்னு இன்னொரு முறை பார்க்கலாம். முதல்ல ஒரு வாணல்ல தேவையான அளவு நல்லெண்ணெய் ஊற்றி கத்திரிக்காய் பழத்தை பொடியாக அரிஞ்சு போட்டு அது கூட லவங்கத்தை இடித்து சேர்த்து அது கூட கடுக்காய் பொடியும் சேர்த்து ஈரப்பதம் இல்லாமல் பதமாக காய்ச்சி வடிகட்டி எடுத்து வச்சோம்னா இந்த தைலம் தயார்.